ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் வெள்ளரிக்காய் சாம்பார் செய்யலாம். சூடான சாதத்துல சாம்பார் ஊத்தி அப்பளத்தோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். முதல்ல குக்கர்ல அரை கப் துவரம் பருப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 2 கப் தண்ணீர் சேர்த்து 3 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். அதுக்குள்ள சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் இத லேசா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 காய்ந்த மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து லேசா கிளறிக்கலாம். இப்போ இத ஜார்ல போட்டு 2/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைத்துக்கலாம். இப்போ சாம்பார் வெள்ளரிக்காய் ஸ்கின் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 காய்ந்த மிளகாய் தாளிக்கலாம். அதுக்கப்புறம் 7 முதல் 8 வரை சின்ன வெங்காயம் அல்லது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து கோல்டன் பிரவுன் ஆகும் வரை வதக்கிக்கலாம். 250 கிராம் வெள்ளரிக்காய் சேர்த்து 1½ கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் வேக வைத்த துவரம் பருப்பு சேர்க்கலாம். அதோடு நாம அரைத்த மசாலா பேஸ்டையும் சேர்க்கலாம். ஜார்ல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மசாலா வாசனை போகும் வரை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சின்ன எலுமிச்சை அளவு புளி தண்ணீர்ல கரைத்து அந்த புளி தண்ணீரை சேர்க்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சதும் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் வேக விடலாம். ஃபைனலா கொத்தமல்லி இலை அல்லது கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே. சூடான சாதத்தோட மட்டும் இல்ல, தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும்.